வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில்ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில்ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3620க்கு கொஞ்சம் மேலே ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிரேக் அவுட் பிரேக் டவுன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றத ஃபாலோ பண்ணுறோம். 3590க்கு கீழே வந்ததுன்னா செல் பண்ணலாம், 670க்கு மேலே போனால் பை பண்ணலாம் அப்படின்ட்டு. நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்பெல்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி மேலே தான் ஓப்பன் ஆயிருந்தது. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் சைடாக தான் மூவ் ஆகி 3620 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காம 3600 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் ட்ரேட் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கல. நம்ம மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுற ட்ரேடிங் திட்டத்தை பொறுத்து 590 கீழே வரலை. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கடந்த ஒரு வாரமாக சில நாட்களாக இந்த கான்ட்ராக்ட் ஆரம்பத்துலேருந்தே சைடாக தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் என்னென்னா நம்மளை இப்போ பாதுகாத்துட்ருக்கு. தவறான ஸ்ட்ராட்டஜி, தவறான என்ட்ரி பாயிண்ட் எடுக்காமல் நம்மளை பாதுகாத்துட்ருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3600 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. கீழே க்ளோஸ் ஆகிருக்கு 3620 கீழே. அதுக்கு பக்கமே ஓப்பன் ஆகிறது எல்லாம் செல்லிங்க்கு சாதகமாக இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னும் கவனமாக தான் இருக்கணும். நம்ம இந்த 3590க்கு கீழே ப்ரைஸ் நல்லா நிற்குதா அப்படின்றதெல்லாம் பொறுத்து செல் பண்ணுங்கள். 630க்கு மேலே ஸ்டாப் லாஸ் வைங்க. செல்லிங் மார்க்கெட்டில் செல்லர்ஸ் அதிகமாக இருந்தாங்க, மார்க்கெட் ட்ரெண்டு டவுனில் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் தொடர்ந்து 3560க்கு கீழே வந்து க்ளோசிங் கொடுக்கும். அது இன்னும் நிறைய செல்லர்ஸை உள்ளே பார்ட்டிசிபேட் பண்ண இழுக்கும். அதனால் அது டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சம்பவம் நடக்காமல் 3620க்கு மேலே மறுபடியும் ப்ரைஸ் போகுது அப்படின்னா திருப்பியும் வேறு வழி இல்லை, நம்ம ஃபாலோ பண்ணுற இதே பிரேக் அவுட் பிரேக் டவுன் அப்படின்ற திட்டத்தை மறுபடியும் நம்ம செயல்படுத்தி 3670க்கு மேலே போனால் பை பண்ணுறது தவிர வேறு வாய்ப்பு கிடையாது. ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான இடம் தான் ட்ரேட் பண்ணுற சமயத்தில், ஆனால் வேறு வழி இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சைடாக கன்சல்டேட் ஆகிட்டு கடைசியாக நம்ம ட்ரெண்டை மட்டும் பிடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதிரி இடத்துல தான் இருக்குது. அப்படின்றதுனால இன்னும் ஒரு சில நாட்களில் நல்ல ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.